வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே கெஸ்ஸிங் வீடியோ 26/3/2024 ஒரு ஸ்ரீசக்தி 408 ஒரு சூப்பரான தரமான ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க வேமா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு ஒர்க் அவுட் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு 1 or 2 டேஸில் வீடியோ லான்ச் பண்ணப்படும். டுடே வாங்க கேஎல் ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ஒரு வின்வின் லாட்டரி வீடியோ ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 159 ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு ரிசல்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம போர்டில் நம்மளுக்கு அதாவது உல்டாவாக அடிச்சுட்டே இருந்தான். டுடே நச்சுன்னு ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னு, டபுள் வின்னு. நம்ம வச்சுருந்த ஏபி ஏசி பிசியில் ஒன்லி 10 நம்பர்ஸ் தான் வச்சுருந்தோம். அதில் 2 நம்பருமே பாஸ். டுடே ஏபி பாஸ், பிசி பாஸ். 159 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரொட்டேஷன் அடி 3 டிஜிட்டுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 3 டிஜிட்டுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் 3 டிஜிட் தான் நம்மளுக்கு 15 இருந்துச்சு. ஆனால் 0 வந்துருந்துச்சு. ஆனால் 0 வர இடத்துல சி போர்டில் 9 உள்ளே இறங்கிருந்துச்சு. இல்லைன்னா ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட் வின்னிங் இன்னைக்கு தட்டி தூக்கிட்டு இருந்திருக்கோம். பட் எனிவேஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வின்னு, ஒவ்வொரு டைப்பான ஒரு வின்னு தான். இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின் தான். ஏபியில் டுடே 15 ஒரு தரமான ஒரு பேட்டர்ன் இன்னைக்கு கரெக்டாக கிளியர் பண்ணி கேட்ச் பண்ணியிருந்தோம். அதில் சும்மா தரமான ஒரு பேட்டர்ன் தான் நம்மளுக்கு கரெக்டாக கை கொடுத்துருக்கு. அதில் 15 ஏபி ஒன்று, பிசி 59 அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து பிசி நல்ல பேட்டர்ன்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதான் 159 சும்மா தரமாக அடிச்சிட்டான். அதாவது 5 நம்ம ஒரு 2 டேஸாக வச்சுட்டே இருந்தோம். அதுக்கான சாத்தியக்கூறு ரிசல்ட்டு இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு பீஸாக கிடச்சிருக்கு. 2 டேஸ் ஓரளவுக்கு நம்ம தரமான ஒரு வின்னிங்கை கேட்ச் பண்ணிட்டோன்றதை நம்புகிறேன். உங்கள் கமெண்டில் நீங்கள் உங்களது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 வச்சு தான் விளாண்டுட்டு இருந்தோம். அது 5 உள்ளே வந்துருச்சு. 8 வச்சோம். பட் அவன் உள்ள 9 உள்ளே கொண்டு வந்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின். இப்போ வாங்க ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் பாக்ஸ் டுடே 358 669 871 297 870 541 280 872 063. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இது எல்லாமே சேர்த்து ஆல் போர்டு நாளைக்கு வாய்ப்புள்ள ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு 679 இதுதான் 3. அதாவது ஆல் போர்டுக்கு வரக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு சில நம்பரில் ஒரு தரமான ஒரு நம்பர் அது இதுதான். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு ரிசல்ட்டை வச்சு அதாவது அந்த டேட்டு 26க்குரிய ஒரு என்ன ரிசல்ட்டோ அன்னைக்கு என்ன நம்பர் இறங்குன்ற வாய்ப்பு இருக்க ஒரு நம்பர் அப்படின்றது தான் இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு சில கெஸ்ஸிங்கில் இது முக்கியமான கெஸ்ஸிங். ஏ போர்டு 328, பி போர்டு 179, சி போர்டு 4378. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு தாங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். இந்த ரிசல்ட் வந்து வர்ற நம்பர் அப்படியே ஆப்போசிட்டில் தூக்கி அடிச்சிட்டாலும் அதான் பவர் அண்ட் ஃப்ளிப் கெஸ்ஸிங்குரிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பரை தான் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அதில் வர்ற ஹைலைட்டான ஒரு செட்டை பிரித்து அதில் ஏ போர்டு எதெல்லாம் இறங்கும், பி போர்டு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, சி போர்டு நாளைக்கு எது இறங்கி விளையாடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு பார்த்து அதை நம்ம 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்காக எடுத்து அதை ஒரு 9 நம்பருக்குள்ளே நம்ம உள்ளே கொண்டு வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அதான் கேரளா லாட்டரிக்குரிய ஒரு ட்ரிக்ஸ். அது நம்ம இறக்கி எடுத்து நம்மளுக்கு ஒரு நாளைக்குரிய ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்குரிய ஒரு பவர் நம்பரை தான் எடுத்திருக்கோம். நாளைக்கு பவர்லன்னு அடிச்சுட்டானா அது இந்த நம்பர் மட்டும்தான். எல்லாம் லிமிட்டாக நம்பர் தாங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஓரளவுக்கு இதுவே லிமிட்டாக தான் தரோம். இது வந்து நம்ம
கன்ஃபார்ம் கெஸிங் அப்படின்னு நம்ம எடுக்கிறனால கொஞ்சம் ஒர்க் அவுட் கொஞ்சம் இப்படி லாங்காக தான் லென்த்தியாக தான் போகும். இதே நம்ம மார்னிங் போடுற வீடியோவில் லாட்டரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அந்த 3 போர்டுக்கும் வரக்கூடிய கன்ஃபார்ம் நம்பர் சொல்லிடுவேன். அதில் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸ் நீங்கள் பிரித்து நீங்கள் கன்ஃபார்மாக போட்டுக்கலாம். அது ஓரளவுக்கு அந்த ட்ரிக்ஸ் படி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரிசல்ட் அமையும். அதனால தான் இப்போ 3 டிஜிட் பவர் கெஸிங் 786 871 452 390 068 526 970 792 787. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு 3 டிஜிட் பவர் கெஸிங். நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். அதனால பார்த்து எல்லாம் கவனமா ப்ளே பண்ணுங்க. எந்த கெஸிங் ஏதாவது உங்களோட கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டா எடுத்து கவனமா விளையாடுங்க. இது முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு கணிப்புகள் மட்டுமே. அதனால பார்த்து கவனத்துடன் விளையாடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. மினிமமாக ப்ளே பண்ணுங்க. அதிகமாக வின்னிங் எடுங்க. இப்போ வாங்க ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு ஆல்போர்டு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதாவது ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான் இது. 14 10 48 03 84 06 44 32 3508. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கணிப்புகள் தான் இது. இதில் எந்த நம்பர் கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்கள். டுடே வின்னிங் ஆன மாதிரி நம்ம டெய்லி வின்னிங்க்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம வரக்கூடிய கெஸ்ஸிங்கை எடுத்து நம்ம பண்ணுறோம். நம்ம ரிசல்ட் பார்த்ததுலேருந்து அடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தா நம்மளுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அதுக்குரிய ஒரு ஒர்க் அவுட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் அவுட்புட்டாக வர்றது. நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் கெஸிங் தான் எடுக்கிறோம். அவன் முன்னாடியே நம்ம வர்ற நம்பர் ட்ரையல்லையோ மிஷின்லேயோ வந்துருச்சுன்னா பட் அந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அடுத்த ஒரு சான்சஸுமே நம்ம அதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே அடுத்த ஒரு செகண்ட் சான்சஸுமே நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா நம்மளோட வரக்கூடிய ஒரு சில நம்பர்லேயே அதுலேருந்து நம்மளுக்கு பேட்டர்ன் இதுதான் கன்ஃபார்மாக வருதுன்னா அதுக்கு அடுத்தாப்புல நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன நம்பர், அதுக்கு இது போச்சுன்னா இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்ன்றதையும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அது ஒரு சான்சஸ்லேயும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி நம்ம எடுக்கிற நம்பர் மிஷின்லேயோ ட்ரையல்லையோ போச்சுன்னா தான் அடுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கெஸ்ஸிங்கை மெஷின் நம்பரில் நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே. முக்கிய அறிவிப்பு, இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக உறுதியளிக்கிறோம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது கேரள லாட்டரி, கேரள கணிப்பு, கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எந்த விதமான பெட்டிங்கும் கேம்பிளிங்கும் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக உறுதியளிக்கிறோம். நீங்கள் எல்லா கெஸ்ஸிங்கும் எடுத்து பார்த்து எந்த கெஸ்ஸிங் நம்ம கூட சேட்டிங்கில் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்கள். கெஸ்ஸிங் ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் மார்னிங் போடுற ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களது நிறைகள் குறைகள் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.